அள்ளி அள்ளி வீசிடும் அக்கினி, அல்ல அல்ல குறையாத அன்பு நீ, அள்ளி அள்ளி வீசிடும் அக்கினி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்மலையும் மீட்பரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். மீண்டுமாக இயேசுவே நல்வாழ்வு ஊழியத்தின் நிமித்தமாக தேவன் தந்த கிருபை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர்தாமே இந்த நாளை நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தேவன் தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் விசேஷமாக இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படியாய் தேவன் தந்த வார்த்தைகளை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலே 37ஆம் சங்கீதத்திலே அங்கே 8ஆம் வசனத்தை நான் இப்பொழுது வாசி. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கண்களை மூடி சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு பேசி நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அவனுடைய பரிசுத்த கருத்தை நம்ம அர்ப்பணிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் இதய தெய்வமே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கிற ஆண்டவரே, எல்லாருடைய இதயங்களையும் அறிந்திருக்கிற தேவாதி தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். விசேஷமாக மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படியே வார்த்தையின்படி நாங்கள் பிழைக்க, இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்ததாமே கிருபை செய்வீராக. இந்த நாளிலும் விசேஷமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. தாழ்த்தி உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்கிற பலவானுடைய திட்டங்கள், காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். கிருபையாய் தேவ வல்லமை இந்த நாட்கள் நிரப்பி பலப்படுத்த முடியாது செபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதி கனம் மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த வாசித்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்புக்கு ஏதுவான எரிச்சல் வேண்டாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கோபம் நம்மை அழித்து விடுகிறதா இருக்கிறது. கோபப்படுகிறவங்க தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றவே முடியாது. ஆதலால் யாக்கோப்பு நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே கோபப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? தாமதம் வேணும். கோபப்படவே கூடாது. அதனால தான் வேதம் சொல்கிறது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்கிற எரிச்சல் வேண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:1 அருமையான வசனம் வாசிக்கிறேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேலே பொறாமை கொள்ளாதே. கோபப்படுகிறதுனால நம்ம எரிச்சல் அடைகிறதுனால எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பொறாமை கொள்ளாதபடி நாம் இருக்க வேண்டும். கோபப்படுறதுனால, எரிச்சல் படுறதுனால இது எதனால் நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், மற்றவர்கள் குறித்தான காரியத்தில் உள்ள பொறாமையினால தான் எரிச்சல், கோபம் எல்லாம் ஏற்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கோபப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. சங்கீதம் 12ஆம் சங்கீதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அங்கே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், சங்கீதம் அங்கே 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது
சங்கீதம் 4:4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையில் உங்கள் இதயத்திலே பேசி அமர்ந்திருங்கள், நீதியின் வழியை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். கோபப்படுகிற ஒரு காரியம் அது இயற்கையாக சிலவர்களுக்கு வரும். ஆனால் பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நல்ல காரியத்துக்கு கோபப்படுகிறது அது சாத்தியமானது ஒன்று தான். முதலாளி இருக்கிறாங்க, வேலைக்காரங்க சரியாக வேலை செய்யலைன்னா ஒழுங்காக வேலை செய்ய முடியாக கோபப்பட தான் செய்வாங்க. ஆனாலும் கூட கோபமுள்ள இடத்துல என்ன இருக்குமா? குணம் இருக்கும். அந்த கோபத்தை குறித்து இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்ல விரும்பலை. ஆனாலும் கூட கோபம் எதனால் வருகிறது? பொறாமையினால் வருகிறது. அதனால் கோபக்குணம் நமக்கு இருக்குமானால் நம்ம பாவம் செய்யாதபடி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் சூரியன் மறைவதற்கு முன்பாகவே உங்களிடத்தில் காணப்படுகிற அந்த கோபம், அந்த எரிச்சல், பொல்லான காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகல வேண்டும். அதனால எபேசியர் 4 அருமையாக சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்க 4 அங்கே சோத்திரம் 26 வாசிக்கிற பொழுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் கோபப்படுறதுனால தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், எல்லா சூழ்நிலையும் கூட நம்ம சாந்தமாக இருக்கணும். அப்படின்னா என்ன? நம்ம அமைதியாக இருக்கணும். எல்லா இடங்களிலும் நம்ம பொறுத்து போகிறவராக இருக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சாந்த குணத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சாந்தம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ரட்சிப்பினால். ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்களை அவர் தம்முடைய ஜனம் என்று சொல்கிறார். அவர் தன் ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களையோ ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். அவர் ரட்சிப்பினால் நம்மை அலங்கரிக்கணும்னா நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது? கோபம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அந்த நாட்களிலும் உதறி தள்ளிடணும். கோபத்தை நெகிழ்ந்திடணும். அது நிமித்தம் வர்ற உக்கிரத்தை விட்டுடணும். பொறாமைங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நீதிமொழிகளில் 27 அங்கே 4 நான் வாசிக்கிறேன். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிக்கத்தக்கவன் யார்? அப்போ கோபத்தினால, உக்கிரத்தினால இந்த நாட்களிலே நாம் பொறாமை கொள்கிற ஒரு அனுபவத்தில் நாம் இருக்கக்கூடாது. இந்த வேளையிலும் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிக்கத்தக்கவன் யார்? பொறாமை நம்மளை அது அழித்து விடுகிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 14 அங்கே 30 நாம் வாசிக்கிற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமீன் சோதரம், சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையோ என்றால் எலும்புரிக்கி. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 29 நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான். இப்போ கோவப்படுகிறனால அங்கே அமைதி வரப்போகிறதில்லை, கோவப்படுகிறனால அங்கே சண்டை வருகிறதா இருக்கிறது. அதனால தான் நீதிமொழிகள் 15 18 வாசிங்க, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவரும் சண்டையை அமர பண்ணுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கோபப்படாதபடி அமைதலாக
சாந்தத்தோடு கூட நாம் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஏன்னா நம்ம தேவ நீதியை நம்ம நிறைவேற்றுவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார், இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார், சாந்த குணமுள்ளவருடைய இதயத்தை மகிழ பண்ணுகிறார், அவங்கள மிகுந்த மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க பண்ணுகிறார். அதான் சாந்த குணம் நமக்கு வேணுங்கிறது. அதே சங்கீதத்தில் 37ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கு நாம் சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை என்ன செய்வார்கள்? சுதந்தரிப்பார்கள், மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. அதனால் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடுவோம். சூரியன் மறைவதற்கு முன்னால் நம்ம அதை மறந்துடணும். ஏன்னா நம்ம மறக்காமல் நம்ம மனசுலேயே வச்சுக்கிட்டே இருந்தால் இந்த எரிச்சலை, அந்த கசப்பை, அந்த உக்கிரதத்தை நம்மகிட்ட வச்சுக்கிட்டே இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கவே முடியாது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை நம்ம விட்டு விடணும். பிள்ளாப்புக்கு ஏதுவான எரிச்சலே வேண்டாம், எரிச்சலே அடையக்கூடாது. ஆண்டவர் நம்ம நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க மிகுந்த சந்தோஷத்தோடு சமாதானமாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் ஆண்டவருடைய வார்த்தையில் வைத்து இருக்கிறார் பாருங்க. நல்ல கொடுக்குற குணங்கள் இருக்குமானா, கோபப்படுகிற காரியம் இருக்குமானா, இந்த வேளையில் ஆண்டவர் சமத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, சாந்தமாய் நான் இருக்கணும். ஆண்டவரே, உண்மை போல சாந்தமாக இருக்கணும். ஆண்டு சொல்லியிருக்கிறார் மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கோபப்படவே இல்லையே. எல்லா சூழ்நிலையும் கூட அவர் தீமை செய்ய விரும்பலை. பொல்லாப்புக்கு ஏதுவான எரிச்சல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட கிடையாது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கல்வாரியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த பொழுது ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு எரிச்சலுமே இல்லை, எந்த ஒரு கோபமும் இல்லை. எல்லாவற்றிலும் அமைதியாக இருந்தார், எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தார். எவ்வளவு நல்ல ஒரு தகப்பன்! உங்களை என்னை ரட்சிக்கும்படியாக அவர் சாந்தமுள்ளவராக வெளிப்பட்டார். அவர் வாயில் வஞ்சனையே இல்லையே, கோபப்படவே இல்லையே, யார் மேலேயும் எரிச்சல் அடையலையே. எரிச்சல் வரும்படியாக, கோபம் வரும்படியாக எல்லா காரியம் அங்கே நடந்தது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் கல்வாரியிலே சாந்தத்தோடு கூட காணப்பட்டார். அவருக்கு விரோதமாய் தீமை செய்தாங்க, அவமானமாக பேசினாங்க, நிந்தித்தாங்க. ஆனாலும் கூட என் தேவன் எரிச்சல் அடையலை, கோபம் கொள்ளவே இல்லை. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் அங்கே 40ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற பொழுது விசேஷமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 40ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீனே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க பாருங்க, ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுதே சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். 43ஆம் வசனம் சொல்கிறது, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனும் அந்தபடியே அவரை நிந்தித்தான். பாருங்க, ஆனாலும் கூட என் தேவாதி தேவன் உங்களுக்காக எனக்காக எல்லா நிந்தைகளையும் சகித்தாரே. யாரை குறித்து அவர் எரிச்சல் அடையலையே, யாரை குறித்தும் பொறாமை கொள்ளலையே. அமைதலாக இருந்தார், சாந்தத்தோடு கூட இருந்தார். அந்த தேவன் எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன்! ஒரு வாயில வஞ்சனையே இல்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
அங்கே 21ஆம் வசனத்தில் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய வாயில 22ஆம் வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு சாந்தமுள்ள தேவன். அதே போல நாம் இந்த உலகத்தில் கோபத்தை விட்டு விட்டு, உக்கிரத்தை விட்டு விட்டு, பொல்லாப்புக்கு ஏதுவான எரிச்சல் இதனால் நமக்கு வராதபடி நம்ம சாந்தத்தோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அன்றைய இயேசு கிறிஸ்து எவ்வளோ அமைதியாக இருந்தார் கல்வாரியிலே, உங்களை என்னை ரட்சிக்கும்படியாக, ஒரு விடுதலை நமக்கு கொடுக்கும்படியாக, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கும்படியாக, அவருடைய பரிசுத்தமான இரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்படும்படியாக தன்னையே ஜீவபலியாக அர்ப்பணித்தாரே. அந்த அன்பு தெய்வத்தை இந்த நாட்களில் கூட நாம் மனதார நேசிக்கிற பொழுது, அவர் வழியில் அவருடைய அடிச்சுவடியில் நாம் நடக்கிற பொழுது, ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை மிகுந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்க பண்ணுவாரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உங்களை போல அமைதியாக இருக்கிற குணத்தை தாங்க ஆண்டவரே. யார் மேலேயும் எரிச்சல் அடையிலையே, யார் மேலேயும் பொறாமை கொள்ளலையே, தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தீங்களே. உங்கள் அன்பு விலையேறப்பட்ட ஒரு அன்பு, அந்த அன்பை எனக்கு தாங்க என்று சொல்லி இந்த நாட்களில் நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். விசுவாசத்தோடு ஜெபத்தில் நம்ம எவைகளெல்லாம் கேட்குறோமோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளும். அது உலகமாக பிரமாண காரியங்களாய் இருந்தாலும் விசேஷமாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? பரலோகத்தின் காரியமாகத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் அந்த பரலோகத்தின் மேன்மையை நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பரலோகத்தின் மேன்மையை நம்ம பெற்றுக்கொள்கிற பொழுது உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அது தானாக நமக்கு வந்து சேர்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு உண்மை போல சாந்தமான குணத்தை தாங்க என்று சொல்லி இந்த நாட்களிலும் கூட நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். அதனால் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடுவோம். பொல்லாங்கு செய்வதற்கு ஏதுவான எரிச்சல் நம்மகிட்ட இருக்கவே வேண்டாம். அப்படியாக நம்ம ஆண்டுகிட்ட அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் நம்ம நினைத்து ஆசீர்வதிப்பார். என் பிள்ளை அவருடைய ஜனத்தின் மேல் அவர் பிரியமாயிருப்பார். நிச்சயமாக சாந்த குலவர்களை உயர்த்துவார், ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அந்த அமைதியான தேவனுடைய சுபாவத்தை ஆண்டுட்டு நம்ம கேட்டு நம்ம பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அவருடைய சுபாவத்தினால், அவருடைய அன்பினால், அவருடைய சாயலினால் நம்மை நிரப்பி அவர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவன். அந்த தெய்வத்துடைய மகிமை இந்த நாட்களிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மீதும் இப்பொழுது அப்படிப்பட்டதான ஒரு அமைதியான குணத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தாவீதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் மகா புத்திமானாய் நடந்து கொண்டான். கோலியாத்தை தாவீது ஜெயித்தான். அது நிமித்தமாக ஸ்திரீகள் அங்கே ஆடி பாடி வருகிற பொழுது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று சொல்லி பாடி துதித்து கொண்டு வந்தாங்க. இந்த காரியத்தை அங்கே சவுல் அறிந்த பொழுது அவன் கோபம் கொள்கிறவனாக இருக்கிறான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கோபப்படுகிறான், எரிச்சப்படுகிறான், காய்மகரமாக பார்க்குறான். சவுல் கடைசி வர பாருங்க தாவீதை அழிக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட காணப்பட்டான். அந்த அளவுக்கு கோபம், எரிச்சல், தாய் மேலே அப்படிப்பட்ட ஒரு பொறாமை. அதனால பாருங்க, அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். அதனால தான் தாவீதை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் அப்படியாக பிரயாசப்படுகிறான். அந்த தாவீதுடைய சாந்த குணத்தை ஆண்டவர் கண்டு ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில்
தாவீதை நீ இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டு என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார்ல. காரணம் என்ன? தாவீது கொல்ல வகை தேடுவான். ஆனா சவுல் கொல்ல வகை தேடுவான் தாவீதை. ஆனா தாவீது சவுலை காப்பாற்றும்படியாக வகை தேடுவான். அவனிடத்தில் எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது. அதற்கு பதிலாக அவன் எல்லாவற்றிலும் நிதானமாய் பொறுமையாய் தாவீது நடந்து கொள்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் எப்பவும் கர்த்தரை பாடி துதிக்கிறவனாய் காணப்பட்டபடியினாலே, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டபடியினாலே சத்துரு தாவீதை ஜெயம் எடுக்க முடியவில்லை. தாவீது தான் சத்துருவை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். சவுல் 21 முறை, ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னார், 21 முறை தாவீதை அழிக்கணும்னு அவன் எண்ணம் கடைசி வரைக்கும். ஆனால் சவுளுடைய முடிவு எப்படி? அவன் ஈட்டிய தரையில் குத்தி அதில் நாண்டு நின்று அவன் இறந்து போனான். அவன் முடிவு பரிதாபமான முடிவு. தேவனால் ராஜாவை ஏற்படுத்தினவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனாலும் கூட தாவீதை குறித்தான காரியத்தில் அவன் எரிச்சல் அடைந்தபடியினாலே, கோபம் கொண்டபடியினாலே, பகை உணர்வோடு எரிச்சலோடு அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டம் இருந்தபடியினாலே, அவன் தேவனை விட்டு வழி விலகிறவனாக இருந்தபடினாலே சவுல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தாவீது அவன் எல்லாவற்றிலும் நிதானமாய் நடந்து கொண்டான், பொறுமையாய் நடந்து கொண்டான், சாந்தத்தோடு கூட நடந்து கொண்டான். அவன் மகா புத்திமானா நடந்து கொண்டான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எடுத்துள்ள வாசிக்கலாம். 1 சாமுவேல் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 18ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். அங்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறபோது, தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்தியாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ நம்ம புத்தியாய் நடப்பது அது சாந்த குணத்துக்கு அடையாளமாய் மகா புத்தியமான நடந்து கொண்ட. என்ன? சவுலை அழிக்கவன் நினைக்கல. சவுல் தாவீதை அழிக்க முடியாது நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியினாலே எல்லா சூழ்நிலையும் இருந்து தாவீதை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அதே போல எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கோவப்படாமல், எரிச்சல் படாமல், பொல்லாப்பு செய்யணும்னு அந்த எண்ணங்கள் நமக்கு இராதபடி நம்ம சாந்தத்தோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவர் நம்மை உயர்த்துவார். பாருங்க, இஸ்ரவேல் அனைவருக்கும் தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். எவ்வளோ பெரிய மேன்மை! அன்றாக இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரனே என்று அழைக்கும்படியான் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையை தாவீதுக்கு என் தேவன் கொடுத்தார். அந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார். அந்த தேவன் தான் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அந்த தேவன் தான் உங்கள் வீடுகளில் அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். ஆண்டவரே, யாரை குறித்தாலும் எரிச்சல் எனக்கு வேண்டாம், யாரை குறித்தாலும் கசப்பு எனக்கு வேண்டாம், நான் எல்லாரையும் மன்னிக்கணும் ஆண்டவரே, உண்மை போல சாந்தமான எண்ணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தருவார். எபேசியரில் 4ஆம் அதிகாரம் அங்கே 33-34 வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 31ஆம் வசனம், சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பகைமை வஞ்சயமாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. நீதிமொழி 26-27 வாசிக்கிறோம். பகைமையை மறைத்து வைத்து பாருங்கள், பகைமையை கசப்பாக மறைச்சி வச்சுக்கிட்டே இருந்தால் அது ஒரு நாள் அது மகா சபையில் அது வெளிப்படுத்தப்படும். அது பொல்லாங்கா இருக்கிறது, தேவனுக்கு அருவருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. யாரை குறித்தான ஒரு கசப்பங்கட்டத்தில் இருக்கா? ஒரு அருமையான வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். சோத்திரம். அவங்க சொன்ன ஒரு காரியம்
நாங்கள் ஆண்டவரை தேடுறோம், ஆலயத்துக்கெல்லாம் போகலாம், ஜெபக்கூட்டம்லாம் நடத்துகிறோம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் உள்ள சாபங்கள் போகலை, தருத்திரங்கள் போகலை. எங்கள் அம்மா வியாதியாக இருக்கிறாங்க, என் சகோதரி கட்டி கொடுத்த இடத்துல அவள் வாழாவட்டியாக இருக்கிறா, என் மனைவி என்னிடத்துல இல்லை போயிட்டா. இப்படியான ஒரு அவங்களுடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அவங்க தெரியப்படுத்தினாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு போய் நான் ஜெபித்த பொழுது, அங்கே கண்டு கொண்ட ஒரு காரியம், ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த குடும்பத்தில் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினார். அப்போ நான் அவங்கள பார்த்து சொன்னேன், எல்லாரையும் நேசிக்க உங்களால் முடியுதா அப்படின்னு கேட்டேன். பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் அன்பு பாராட்ட முடியுதா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், பக்கத்து வீட்டுக்காரனால தான் இவ்வளோ பிரச்சனை எங்கள் குடும்பத்துக்கு, இவ்வளோ வேதனை பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவனால. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அன்பு பாராட்டுங்க, பகைமையாக எண்ணாதங்க, கசப்பை மனசில் வச்சுக்கிட்டு இருக்காதங்க, சாந்தத்தோடு கூட இருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க அப்படி நான் சொன்னேன். மத்திய 5:44 அப்படித்தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை உபத்திரப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த வசனத்தின்படி நடக்கிற பொழுது ஆண்டவர் இதில் பிரியப்படுவார் அல்லவா? அதனால் இந்த வசனத்துக்கு நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்கள் வீட்டில் உள்ள குறைகளெல்லாம் ஆண்டவர் அவர் நிறைவாக்கி, அந்த குறைகளெல்லாம் ஆண்டவர் எடுத்து அவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த வேளையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யார் மீதாவது எரிச்சலோ கசப்போ நமக்கு இருக்குமானால் அதையெல்லாம் மறந்து பாருங்க, மன்னிக்கிற ஒரு அன்போடு கூட நாம் காணப்படுவோம். எந்த விதத்திலும் நாம் கோபப்படுகிற பொழுது, எச்சில் அடைகிற பொழுது, கசப்பான நினைவோடு நாம் இருக்கிற பொழுது, மன்னிக்க முடியாத சுவாத்தோடு இருக்கிற பொழுது நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அதனால் பிசாசுக்கு நாம் இடம் கொடாதபடி நம்மை காத்துக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த நாளில் நம்மை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நடக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி என்னுடைய ஒரு அனுபவ சாட்சியை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் பலனடைவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு முறை நான் பஸ்ஸில் திருநெல்வேலிக்கு போய்கொண்டிருந்தேன். சோத்ரா 137G அந்த பஸ் நம்பர். அப்போ பாருங்கள், அதில் ஒரு கண்டக்டர் ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனால் டியூட்டியில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் எரிச்சல் பட்டு பேசுவாங்க, கோவப்படுவாங்க. இப்போ நான் அன்றைக்கு தினத்தில் போகிறது, என் பக்கத்தில் ஒரு வயதானவர் இருந்தார். அவர் திருநெல்வேலிக்கு போய் ஒரு தென்காசிக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு ஊர் பேரை கேட்டார். அந்த பஸ் நம்பர் தெரியுமான்னு கேட்டார். ஒரு ஊரை சொல்லி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்பொழுது அவர் என்ன செய்ய, இந்த பஸ்ஸே ஒழுங்காக ஓட மாட்டேங்குது, இது திருநெல்வேலிக்கு போமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது, அடுத்த பஸ்ஸை பற்றி கேட்குறீன்னு சொல்லி அடிக்க தான் இல்லை, கடிக்க தான் இல்லை, அந்த அளவுக்கு அவர் படு கோபமாக அவரை ரொம்ப பேசிட்டார். அவர் வயதான ஒரு ஆள். அப்போ நான் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணி தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருப்பேன். ஆமாம், தேவ மகிமையில் நிறைஞ்சு கொண்டே இருப்பேன். அப்படி தான் நான் போய்கிட்டு இருந்தேன். இந்த சம்பவத்தை நான் பார்த்த உடனே என் மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கானே, ஒரு இறக்கமும் எனக்கு இல்லையே இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். டக்குன்னு கோவப்பட்டுட்டேன், எரிச்சல் பட்டுட்டேன். தேவ பிரசனத்துக்குள்ளே நான் கடந்து சென்றேன். இந்த வார்த்தை நான் எப்போ சொல்லி நான் கடிந்து கொண்டேனோ, எனது இந்த பிரசனம் அப்படியே வெளியே போயிட்டு துதிச்சு பார்க்க, சோத்திரம் பண்ணி பார்க்க, தேவ பிரசனம் என்கிட்ட வரவே இல்லை, அப்படி விலகி போயிட்டு. உடனே அந்த இடத்துல நின்று ஆண்டவர் நோக்கி, அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, உங்கள் மகிமையினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு இருந்தேனே, இப்பொழுது என்னிடத்துல இருந்த உங்கள் மகிமை கடந்து போய்விட்டதே, என்ன காரணம் என்று சொல்லி கேட்டேன். இப்போ ஆண்டவர் அழகாக பாருங்க, ஆவியில் பேசுகிறாரு. அவன் வெளிப்படையாக கோவப்பட்டான், நீ மனசுக்குள்ளே கோவப்பட்டியே, அதனால தான் நான் உன்னை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே ஆண்டவர் சமூகத்தில் என்ன அர்ப்பணித்தேன். ஆண்டவரை, எவ்வளோ பரிசுத்தமாக எங்களை பாதுகாக்கும்படியாக என் தேவன் விரும்புகிறேன். ஆண்டவரை, யாரை குறித்து இனி நான் குற்றப்படுத்த மாட்டேன், யாரையும் பாவின்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். அப்படி நான் ஒப்பு கொடுத்தபடினாலே என்னை விட்டு விலகி போன தேவ மகிமை அந்த பிரசனம்
என்னை நிரப்பினது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் கோபக்குணம் நமக்கு இருக்குமானால், யாரை குறித்தான எரிச்சலோ கசப்போ நமக்கு இருக்குமானால், இந்த வேளையிலும் கூட அப்படிப்பட்ட பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி, ஆண்டவரே உம்முடைய சாந்த குணத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி செபிக்கிற பொழுது தேவ மகிமையினாலே நாம் நிரப்பப்படுவோம். தேவ பிரசனத்தினாலே நிரப்பப்படுவோம். மிகுந்த சமாதானமான சந்தோஷமான ஒரு நிறைவை, ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே தருவார். என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறார். அதனால கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடுவோம். பொல்லாப்பு செய்வதற்கான ஒரு எரிச்சல் நம்மளுக்கு இராதபடி காத்துக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. கல்வாரியிலே ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் எரிச்சல் அடையலை, கோபப்படலை, பொறாமை கொள்ளலே. ஆண்டவரே உங்கள் அன்பை வெளிப்படுத்தினீங்களே ராஜா, உங்கள் சாந்த குணத்தை வெளிப்படுத்திங்களே ராஜா. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்தீரே ஆண்டவரே. தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், அதனால் இவர்களை மன்னியும் என்று மன்றாடினீரே. அதே போல அப்படிப்பட்ட சுபாவத்துக்குள்ள நாங்கள் வழிநடத்தப்பட ஆண்டவரே உண்மை அறிந்திருந்தா இப்படி பேச மாட்டாங்க, இப்படி ஏச மாட்டாங்க, இப்படி எரிச்சல் அடைய மாட்டாங்க, பகைமையா எண்ண மாட்டாங்க. ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை தாரும் அடிச்சு இந்த நாட்களில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடுவோமா? ஆண்டவரே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடுகிற பொல்லாங்கு ஏதுவான எரிச்சல் எனக்கு வராதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை போல சாந்தத்தோடு கூட நான் காணப்பட கர்த்ததாமே கிருபை செய்வீராக. ஆண்டவரே கோபம் இந்த நாட்களிலும் கூட மனுஷனை அழித்து போடுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி தேவனுடைய வசனத்துக்கு நாம் இடம் கொடுக்கும்படியாக, வேத வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்ளும்படியாக, அதிநிமித்தம் பரிசுத்தம் அடையும்படியாக ஆண்டவரே கிருபை செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கோபக்கொண்டு இந்த நாட்களிலும் கூட குடும்பத்தில் ஆண்டவரே கசப்போடு எரிச்சலோடு பகைமை உணர்வோடு இருப்பார்களானால் என் கர்த்தருடைய பிரசனம் ஒவ்வொரு நிரப்பும்படியாக சொல்லிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம் அப்பா. தாவீதை போல சாந்தமான குணத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சவுலை தாவீதிடத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது தாவீதை இந்த நாட்கள் மன்னிக்கிறவனாய் காணப்பட்டான். கோவங்களில் எரிச்சல் அடையலை. சவுலை அழிக்க நினைக்கல, காப்பாற்ற நினைத்தான். பகைமையாய் எண்ணலை. அப்படிப்பட்டதான ஒரு சுபாவத்தை இந்த நாளில் எங்களுக்கு நீங்கள் கொடுங்க. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவர் வர வர விருத்தியானார் என்ற வார்த்தையின்படி அப்பா உம்முடைய சாயலால் சாந்தத்தோடு கூட காணப்படுகிற பொழுது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை தர்றீங்கப்பா. அப்படிப்பட்டதான நிறைவான சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சியை இந்த நாட்களில் கூட ஆண்டவரே செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். உடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே வியாதி பலனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவீராக. கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து நல்ல ஒரு தெய்வீக விடுதலையை கொடுப்பீராக. படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. கற்பத்தின் கனி இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் உள்ள வறுமை தருத்திரம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. ஆண்டவரே சாந்த குணமுள்ளவர் மிகுந்த சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அப்படிப்பட்டதான சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கும்படியாக செபிக்கிறேன். உடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்ததாமே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை எல்லாம் பிரதமாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே கொடுத்த வார்த்தையின்படியே அதனுடைய நடக்க ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு நல்வாழ்வு ஊழியத்தின் சார்பாக உங்களை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சரீர பலவீனங்களுக்காக நல்ல சுகத்தை கொடுக்கும்படியா, குடும்பத்தில் விசேஷமாய் பாதுகாப்பை கொடுக்கும்படியா எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க இந்த நாட்களிலும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அள்ளி அள்ளி வீசிடும் அக்கினி, அல்ல அல்ல குறையாத அன்பு நீ. அள்ளி அள்ளி வீசிடும் அக்கினி, அல்ல அல்ல குறையாத அன்பு நீ.